இந்து இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 25/9/2014 முதல் 1/10/2014 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், புதன், ராகு ஆகியோர் உலவுவது சிறப்பாகும். ராசிநாதன் 8இல் இருந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் நலம் புரிவார். 5இல் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பாராத பொருள் வந்து சேரும். அரசாங்கம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமானவர்களது சந்திப்பால் நலம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். 26ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6ஆம் இடம் மாறுவதாலும் சனி 7இல் இருப்பதாலும் வாழ்க்கை துணைவரின் நலனில் கவனம் தேவை. பயணத்தின் போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் பயணத்தால் அனுகூலமும் உண்டாகும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரனும் 6இல் சனியும் உலவுவதால் புதிய பொருட்களின் சேர்க்கையை பெறுவீர்கள். மக்களால் அளவோடு நலம் உண்டாகும். எதிர்ப்புகள் குறையும். தொழிலாளர்களது கோரிக்கைகளில் 1-2 இப்பொழுது நிறைவேறும். பொதுநலப் பணிகளுக்காக பாடுபடுவீர்கள். அதனால் நல்ல பெயரையும் பெறுவீர்கள். 7இல் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். 5இல் சூரியன், ராகு ஆகியோரும் குரு 3இலும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. ராகுவுக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு பலம் பெற்று உலவுகிறார். 6இல் செவ்வாய் இருப்பதும் சிறப்பாகும். புதன் 4இல் உலவுகிறார். இதனால் உங்கள் பேச்சாற்றல் பளிச்சிடும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். செய்து வரும் தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். நவீன விஞ்ஞான துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் குவியும். 5இல் சனி இருப்பதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இயந்திரங்கள், எரிபொருட்கள், மின்சாதனங்கள், நிலபுலங்கள் ஆகியவை மூலம் ஆதாயம் கிடைத்து வரும். சூரியனுக்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு உலவுகிறார். குருவின் பார்வை செவ்வாய்க்கு படுகிறது. 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் குருவால் பார்க்கப்படுகின்றன. இதனால் உங்கள் அறிவாற்றல் அளிச்சிடும். அரசாங்கம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நிர்வாக துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெறுவீர்கள். முக்கியஸ்தர்களது சந்திப்பு நிகழும். வியாபாரிகள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. 4இல் சனி இருப்பதால் உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கும். என்றாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மனத்தில் சந்தோஷம் கூடும். புதனுக்கு பிரீதியாக திருமாலை வழிபடவும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 2இல் புதனோடும் ராகுவோடும் கூடியிருக்கிறார். சனி பலம் பெற்றிருக்கிறார். 4இல் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயை குரு பார்க்கிறார். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் புதிய சொத்துக்கள் சேருவதற்கும் சொத்துக்களால் ஆதாயம் பெறுவதற்கும்
வாய்ப்பு உண்டாகும். பொருள் வரவு அதிகரிக்கும். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். சமுதாய நல முன்னேற்ற பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பிறரால் போற்றப்படுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகிவிடும். சுகம் கூடும். கலைத்துறையினருக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். புகழும் பொருளும் வந்து சேரும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னியா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாயும் 11இல் குருவும் வளமுடன் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் வெற்றி பெறும். துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்த காரியங்களில் திறம்பட ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள், பந்தயங்கள், வழக்குகள், யாஜியங்கள் ஆகியவற்றிலும் கூட வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடிவரும். பொருள் வரவு அதிகரிக்கும். உழைப்பால் உயர்வீர்கள். இயந்திர பணிகள் லாபம் தரும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அலைச்சல் அதிகமானாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். ராகு கேது சனி ஆகியோருக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் உலவுகிறார் என்றாலும் குருவின் பார்வையை அவர் பெறுவதால் குடும்ப நலம் சீராக இருந்து வரும். பொருள் வரவு அதிகரிக்கும் என்றாலும் 12இல் சூரியன், புதன், ராகு ஆகியோர் கூடியிருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிக்கனத்தை கையாள்வது அவசியமாகும். வீண் செலவுகளை குறைத்து கொள்ளவும். கண், கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட காரணம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரன் 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12இல் வருவதால் பொருட்செலவு அதிகரிக்கவே செய்யும். சூரியன், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே பலம் பெற்று இருக்கிறார். ராசிநாதனை 9இல் பலம் பெற்ற குரு பார்க்கிறார். இதனால் உங்கள் அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாம் உயரும். மனத்தில் துணிவு பிறக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகியோர் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். அறிவாற்றல் பளிச்சிடும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். 12இல் சனி இருப்பதால் எதிர்பாராத செலவுகள், இழப்புகள் ஆகியவை ஏற்படும். சனி பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் இருப்பது குறைதான் என்றாலும் அவரது பார்வை 12, 2, 4 ஆகிய இடங்களுக்கு பதிவதால் பிரச்சனைகள் சற்று குறையவே செய்யும். சனி பலம் இருப்பதால் உழைப்புக்கு உரிய பயனை பெற்று வருவீர்கள். பொதுஜன தொடர்பு ஆக்கம் தரும். 10இல் சூரியன், புதன், ராகு ஆகியோர் இருப்பதால் செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு கூடி வரும். நல்லவர்கள், பெரியவர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரது ஆதரவை பெறுவீர்கள். வியாபார முன்னேற்ற திட்டங்கள் ஈடேற வழிபிறக்கும். நூதனமானவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். அவர்களாலும் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஆதாயம் கிடைக்கும். குரு பிரீதியாக குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனி தன் உச்ச ராசியில் உலவுகிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் வாழ்க்கை வசதிகளும் கூடும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். தர்ம பணிகளிலும் தான பணிகளிலும் ஈடுபடுவீர்கள். பெரியவர்களது நட்புறவு கிடைக்கும்.
அவர்களது ஆசிகளையும் ஆதரவையும் கூட பெறுவீர்கள். தெய்வ காரியங்கள் இப்பொழுது இனிதாக நிறைவேறும். சமுதாய நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். மற்றையோர் பாராட்டத்தக்க வகையில் ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். பொறியியல், சட்டம், காவல், இராணுவம் ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்கள் வெற்றி படிகளில் ஏறுவார். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் குருவும் 7இல் சுக்கிரனும் 8இல் சூரியன், புதன், ராகு ஆகியோரும் 9இல் சனியும் 10இல் செவ்வாயும் உலவுகிறார்கள். ராசிநாதன் 9இல் இருப்பதால் தர்ம சிந்தனை வளரும். மக்களுக்காக உதவுவீர்கள். பொதுஜன தொடர்பு வலுக்கும். 10இல் தன் சொந்த வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் இப்பொழுது பலிதமாகும். தொழிலில் அபிவிருத்தி காணலாம். இயந்திரங்கள், எரிபொருட்கள், மின்சாதனங்கள் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சூரியன் 8இல் இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது அவசியமாகும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு 5இல் தன் உச்ச ராசியில் உலவுவது விசேடமாகும். 9ஆம் வீட்டும் செவ்வாயை குரு பார்க்கிறார். செவ்வாய் வலுத்திருக்கிறார். இதனால் மகப்பேறு, மக்களால் பாக்கியம் ஆகியவை ஏற்படும். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். செயலில் வேகம் பிறக்கும். மற்றவர்களுக்காக உதவி செய்வீர்கள். மந்திர உபதேசம் கிடைக்கும். பொருளாதார நிலை வளர்ச்சி பெறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். இதர கிரகங்களின் சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். அதிகம் உழைத்தே பயன்பெற வேண்டி வரும். சனி 8இல் இருப்பதால் உழைப்புக்கு பின்வாங்கல் ஆகாது. ராகு, கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மொத்தத்தில் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம்.